தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48. இறை வார்த்தை 1 முதல் 4 முடிய மற்றும் 9 முதல் 11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார், தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார், தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார், மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரே, செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்திச் செல்கின்றவரே, கெருப்புகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை கொடிமீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம், எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தை 10 முதல் 13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்குச் செய்தார்கள். அவ்வாறே மானிடமகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மெயில் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும், அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.